அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வருகின்ற ஜூலை மாதம் 24ஆம் தேதி ஆடி அமாவாசை தினத்தன்று தவறாமல் இதை செய்யுங்கள். நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான தடைதாமதங்கள் சிக்கல்கள் விலகுவதோடு பித்ருதோஷம் கர்மதோஷம் என்று சொல்லக்கூடிய பல்வேறு வகையான தோஷங்கள் விலகுவதோடு நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் தங்களை தேடி எளிதில் வரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி நிறைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் வருடத்தில் எத்தனையோ அமாவாசைகள் வந்தாலும் மிகவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக ஆடி அமாவாசை, தை அமாவாசை மற்றும் புரட்டாசி அமாவாசை என்று சொல்லக்கூடிய மகாலய அமாவாசை, இந்த மூன்றும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது. தட்சானிய துவக்கமும் அது மட்டுமல்லாது உத்தராணிய துவக்கத்திலும் வரக்கூடிய அமாவாசைகளாக பார்க்கப்படுகின்றன. அதோடு மட்டுமல்லாது இந்த இரு அமாவாசைகளும் குறிப்பாக தை அமாவாசையும் ஆடி அமாவாசையும் மிக முக்கியம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பித்ருலோகத்திலிருந்து நாம் வசிக்கக்கூடிய இந்த பூலோகத்திற்கு முன்னோர்கள் பயணத்தை துவங்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் பூலோக வாசத்தை நிறைவு செய்து பித்ருலோகத்துக்கு பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக தை அமாவாசை பார்க்கப்படுகிறது. மகாலய அமாவாசையில் பூலோகத்தில் வாசம் செய்யக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. இப்படி மிகவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசைகளில் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கக்கூடிய இந்த ஆடி அமாவாசை தினத்தன்று உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சிம்மராசிக்காரர்கள் நிச்சயமாக தவறாமல் முன்னோர் வழிபாடு, தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் விரத வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைதாமதம் சிக்கல் சிரமம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது இந்த வருடத்தில் வருகின்ற அமாவாசையானது குறிப்பாக ஆடி அமாவாசையானது ஆயில்ய நட்சத்திரம், அதிலும் குறிப்பாக பெருமாளுக்குரிய நட்சத்திரத்தில் வருவதால் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன. எனவேதான் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த ஆடி மாதத்தில் திருமணம் போன்ற பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடத்த முடியவில்லை என்றாலும் கூட இந்த ஆடி அமாவாசையில் பல காரியங்களை துவங்குவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. ஆடி பெருக்கென்று பெருகும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல பணிகளை மேற்கொள்ள முடியும். அதிலும் குறிப்பாக வருடத்தில் எத்தனையோ வாஸ்துகள் வந்தாலும் கூட இந்த ஆடியில் வரக்கூடிய வாஸ்து மிகப்பெரிய வாஸ்துவாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட வாஸ்து பூஜைக்கு ஏற்ற நாளாகவும் இந்த ஆடி அமாவாசை தினத்தன்று வாஸ்து நாள் வருகிறது. வாஸ்து பகவான் கண்விழிக்கக்கூடிய நேரம் மிகவும் சிறப்பானதாக அமைந்திருப்பதால் மிகப்பெரிய அளவிலான கட்டிட பணிகள் உள்ளிட்டவற்றை இந்த தருணத்தில் துவங்குவதற்கு ஏற்றதொரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. ஸ்டார்ட் அப் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகளையும் இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சிம்மராசிக்காரர்கள் நிச்சயம் உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. எனவேதான் தவறவிடாமல் சிம்மராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளும் போது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. இந்த வேளையில் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஆட்சி பலம் பெற்று வலுவாக விரயத்தில் அமரும் போது மாதுருக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியனும் விரயத்தில் அமரும் போது இந்த அமாவாசை நிகழ்வு வருவதால் மிக சிறப்பான பல சுப விரயங்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. வித்யாகாரகரான புதனும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று லாபஸ்தானம் ஆகிய 11இல் வலம் வருவது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்று அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கர்மஸ்தானத்தில் வலம் வருகிறாருங்க. அதே போன்று சனி பகவானும் வாக்கியத்தின்படி ஆட்சி பலம் பெற்று சப்தமத்தில் வக்ரகதியில் வலம் வருகிறார். சனி, சுக்கிரன், புதன், சந்திரன் என 4 கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய தருணம் என்பது மிக சிறப்பான வாய்ப்பை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை சூரியன் நிறைவாகவே இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக
உறுதியாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் முழு சுபகிரகமான குரு லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. இந்த வேளையில் மிகவும் வலுவாக ஜென்மத்தில் வலம் வரக்கூடிய மோட்சக்காரகரான கேதுவும் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய மங்களகாரகரான செவ்வாயின் அமைப்பாலும் நிறைவான நன்மை உண்டு. ஏனென்றால் இந்த அமாவாசைக்கு பிறகு செவ்வாய் ஜென்மத்தை விட்டு விலகுகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கிரக நிலைகளின் அமைப்பும் அதிரடியான மாற்றத்தை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் கையில்தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த தருணத்தில் உறுதியாகவே இந்த தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால், நிச்சயமாக அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி எள்ளும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும்போது முன்னோர்களை மனதார நினைத்து கொடுப்பதன் மூலம் அவர்களுடைய ஆசிரும் அருளும் நிறைவாக கிடைக்கும். முன்னோர்கள் மறுஜென்மம் எடுத்திருந்தாலும் அல்லது எடுக்காமல் இருந்தாலும் நிறைவான மாற்றம் உண்டு. முன்னோர்கள் மறுஜென்மம் எடுத்திருந்தாலும் கூட பித்ரு தேவதையின் அருளால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை இந்த ஆடி அமாவாசை விரத வழிபாடு ஏற்படுத்தி கொடுக்கும். தென்புலத்தார் வழிபாட்டிற்கு பிறகுதான் இறை வழிபாடு என்று சொல்லப்பட்டதிலிருந்தே நாம் இந்த தென்புலத்தாரின் வழிபாட்டின் முக்கியத்துவத்தை, ஆடி அமாவாசை விரத வழிபாட்டின் முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதோடு மட்டுமல்லாது இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ள வேண்டும் என்றால், தாய் தந்தை இல்லாத ஆண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். தாய் தந்தை இல்லாத பெண்கள் கணவர் அல்லது சகோதரர் இருக்கும் நேரத்தில் இந்த வழிபாட்டை நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது. குழந்தை இல்லை, அதே சமயம் கணவரும் இல்லை என்றால் இந்த வழிபாட்டை நிச்சயமாக பெண்கள் மேற்கொள்ளலாம். அப்படி மேற்கொள்ளும் போது நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த வழிபாட்டை மேற்கொள்ள முடியவில்லை என்றால் அன்றைய தினத்தில் விரதம் இருந்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அதனால் நிறைந்த நன்மை கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் 21 தலைமுறை உள்ள பித்ருதோஷம் நீங்கி நிறைந்த நன்மை தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும். தவறாமல் விரதத்தை முடிப்பதற்கு முன் முன்னோர்கள் என்று பாவிக்கக்கூடிய காக்கைகள் தவறாமல் உணவு அருந்துவதற்காக உணவு கொடுக்க வேண்டும். காக்கைகளுக்கு உணவளிப்பதால் மகத்தான புண்ணியம் வந்து சேரும். அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் அன்னதானம் வழங்குவதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களுடைய வாழ்வில் நிறைவாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வந்து சேருங்க. அதோடு மட்டுமல்லாது வாயில்லா ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய பறவைகள், விலங்குகளுக்கு உணவளிப்பதன் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே தவறாமல் தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் சிறந்த மாறுதல் நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகளும் சரி, அமாவாசை விரத வழிபாடும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறது.